12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் தான் இந்த பங்குனி உத்திரம். ஒரு சுபகாரியம் செய்யும்போது நாம் எப்படி நாள் நட்சத்திரம் பார்த்து செய்கிறோமோ அதுபோல தான் தெய்வ தம்பதிகளோட திருமணங்கள் இந்த நன்னாளில் நடந்ததா புராணங்கள் சொல்லுது. முருகன் கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றாலும் பழனி திருத்தலத்தில் நடைபெற உத்திர திருவிழாவும் தேரோட்டமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகனை மட்டுமல்ல எல்லா தெய்வங்களையும் வழிபடுறதுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கு. இந்த நாளில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரதமும் அனுஷ்டிக்கலாம். ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிச்சுட்டே இருக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும். பல தெய்வங்களை நாம் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடும் மிகவும் முக்கியமானது. மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பங்குனி உத்திரத்தன்னைக்கு வழிபடுவது நல்ல பலன்களையும் கொடுக்கும். பங்குனி உத்திர விரதம் இருந்து லக்ஷ்மி தேவி நாராயணனோட மார்பில் இடம் பிடிச்சது போல நாமும் விரதம் இருந்து வழிபட்டு இறைவனோட ஆசையை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் அருமையான நாள்.